ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருக்கச்சி நம்பிகள் வைபவத்தை காணும்போது திருக்கச்சி நம்பிகள் தேவராஜனுடன் தேவாதி தேவனான எம்பெருமானுடன் நேரடியாக பேசக்கூடிய ஒரு பிரபாவத்தை கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, எம்பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியத்தினை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது சரித்திரமானது காட்டுகின்றது. நாமெல்லாம் எம்பெருமான்கிட்ட பேச ஆரம்பித்தா பெரிய ஒரு லிஸ்ட்டையே கொடுத்துருவோம், எனக்கு அது வேணும் இது வேணும். ஆனால் திருக்கச்சி நம்பிகள் அப்படி கேட்கல. கேட்கும்போது ஒன்றே ஒன்று தான் கேட்டார். அதுவே அவருக்கு பயங்கரமாக எடுத்து. என்னன்னு பார்த்தா, ஒரு பக்தன் இறந்து போனான். ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்குறார், சுவாமி அவர் இறந்து போயிட்டாரே, மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்குறார். நிச்சயம் உண்டு, அவன் சிறந்த பக்தன், நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படின்ட்டார் எம்பெருமான். அடுத்ததாக அந்த பக்தனுடைய அடியவன் இறந்து போக அவனுக்கு மோட்சம் உண்டான்னு கேட்கின்றார். ஆமாம், நிச்சயம் அவனுக்கு உண்டு அப்படிங்கிறார். அப்புறம் தனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்கணும். எப்படி கேட்குறதுன்னு தெரியல. பழுப்பு கிழப்பி ஏதோ கேட்கணும் போல் இருக்கே, கேளு கேளு அப்படிங்கிறார் பெருமாள். கேட்டார், சுவாமி அடியனுக்கும் மோட்சம் உண்டா அப்படின்னு கேட்டார். மோட்சமா? உனக்கெல்லாம் கிடையாது. நாம் என்ன நினச்சோம், எம்பெருமான்கிட்ட கேட்ட உடனே நிச்சயமாக, ஏன்னா அளவட்ட கைங்கரியம்லாம் பண்ணிட்டு இருக்கார், அதனால் நிச்சயம் மோட்சம் கொடுப்பார்னு நினச்சோம். ஆனால் அவர் சொல்லிட்டார் கிடையாதுன்ட்டார். கேட்டார் திருக்கச்சி நம்பிகள், சுவாமி நானும் ஆலவட்ட கைங்கரியம் பகவத் கைங்கரியம் தானே அது பண்ணிட்டு இருக்கனே அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தான் பெருமான் சொன்னாராம், நீர் வீசினீர் யாம் பேசினோம். அதாவது நீர் என்ன பண்ணீர், ஆலவட்ட கைங்கரியம் பண்ணீர். ஆனால் நான் இந்த அச்சாமூர்த்தியை குலைத்து கொண்டு யார்கிட்டையாவது பேசுகிறோமா? யார்கிட்டையும் பேசலை. உம்மோடு பேசினோம் அல்லவா? நீர் வீசியதும் அடியே தான், அதாவது பெருமாள் பேசியதும் சமம் அப்படின்னு விட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன சுவாமி பண்ணோன்னா, பரம பாகவதன்கிட்ட போய் கைங்கரியம் பண்ணி அவரை சொல்ல செய்ய வேண்டும், அவருக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். இந்த சரித்திரத்தில் காணப்படுவது முக்கியமானது என்னென்னா, நாமும் கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுவும் பகவத் கைங்கரியத்துடன் சேர்ந்து பாகவத கைங்கரியம் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது. அதுவே பெருமானுக்கு பிடித்தது அப்படிங்கிறது அற்புதமாக தன்னுடைய சரித்திரத்திலே காட்டினார்கள். திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளையே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.